கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே அப்பா சோதரம் உடைய அபிஷேகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா மகிழ்ந்து இருக்க கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. வேலையில் ஆண்டவரே அடிமை மறைத்து நீங்கள் இடைப்படுங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஆண்டவரை ஏற்ற மண்ணாவை நீங்கள் தந்து வழிநடத்த போகிறக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்து இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா திருப்தியாக நீர் அனுப்ப போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடிமை மறைத்து நீ இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, என்னை காண்பாரே என்னை காப்பாரே பாட்டு பாடுவாங்கள, அதாவது உறுதிப்படுத்தினார். கர்த்தர் எதை பார்க்கிறார், அதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. கர்த்தர் எதை பார்க்கிறார்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குல்ல. என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? என்ன ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கு? ஜீவனோட இருக்கிறதா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்ல ஜீவனோட சுகபலத்தோட, இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் நடந்து போகும்போது கீழே ஏதோ பார்க்குறான், 10 ரூபா காயின். காசை பார்த்ததும் உடனே இப்படி முன்ன பின்ன திரும்பி பார்த்துட்டு பார்வைலாம் மாறி போயிடும். என்னமோ திருட்டு பார்வை பார்க்குற மாதிரி கீழே இருக்க காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். கொஞ்ச தூரம் நடந்து போனது திரும்ப 10 ரூபா காயின் இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று இருந்தது பாக்கெட்டில் போட்டான். திரும்ப கொஞ்ச தூரம் நடந்து போனது திரும்ப 10 ரூபா காயின் இருக்கு. என்ன காரணம்? அவன் பாக்கெட் ஓட்டையாக இருந்தது. அப்போ ஓட்டைகள் நிரப்பப்பட வேண்டும். அதான் மெயினானது. ஓட்டைகள் நிரப்பப்பட வேண்டும். நம்ம மனசுக்குள்ள ஓட்டைகள் நிறைய வச்சிருக்கோம். அந்த ஓட்டைகளை நிரப்பணும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை போட்டுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே அந்த ஓட்டை வழியா போய்கிட்டே இருக்கு. பாருங்க, ஆசீர்வாதம் வந்து இப்போ வந்து ஆசீர்வாதங்களை நீங்க தேட வேண்டும்னா, இப்போ அதிசயங்கள் அற்புதங்கள் வந்து ஸ்பாட்ல நடக்கிறது, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நடக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள். ஆனால் ஆசீர்வாதம் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. தொடர்ச்சியாக வருகிற ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு நிரந்தரமானது. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் உடனே நடக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் என்பது காலம் முழுவதும் நம்மளோட தங்கியிருப்பது. இந்த இரண்டிற்கு வித்தியாசம் இதுதான். அப்போ வந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம நல்லவங்களுக்கும் ஆசீர்வதிக்கிறாரு, கெட்டவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கெட்டவங்கள யாரை சொல்றோம்? ஆண்டவர் அறியாதவங்களையா? ஆண்டவர் அறியாதவங்களே நல்லவங்களும் இருக்காங்க. ஆண்டவர் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சூரியனையும் மழை பெய்யறதையும் சூரியனோட வெளிச்சத்தையும் எல்லாமே நல்லவங்களும் கரெக்டாக உதிக்க பண்றாரு, கெட்டவங்களையும் நல்லபடியா மழை பெய்ய பண்ணிக்கிறார். அப்போ ஒரே போலதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நிரந்தரமான ஆசீர்வாதம் நம்ம ஜீவனோட கடைசி வரைக்கும் நமக்கு கை கால் சுகத்தோட ஆண்டவர் நம்மளோட தேவைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. அதான் பெரிய ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமையில் இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமையில் இருப்பது நிரந்தரம், நாம் வாழ்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நாம் வாழ்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம்.
அவன் நல்லவன் கிடையாது, அவன் வந்து பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்குறாரு. அவர் தான் ஆராய்ந்து பார்க்குறாரு. அவங்க நல்லவங்க கெட்டவங்களும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 29. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைகள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர்கள் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஆமென். அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ சிஸ்டர், அறுப்பு காலம் மட்டும் அந்த களைகளை வளர விடுங்கள், நல்லதோடு சேர்த்து களைகளும் வளரட்டும் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழகாக சொல்றாரு, நல்லதோடு சேர்ந்து களைகளும் வளரட்டும். இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்டவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற கேள்விக்கு ஆண்டவர் இந்த மாதிரி தான் நம்மளை கெட்டவனையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிள்ளைங்களை பெற்றிருக்கணும்ல, நம்ம பிள்ளைங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நம்ம எவ்வளோ இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை தானே, என்ன தப்பு பண்ணாலும் என்ன கீழ்படியாம என்ன காரியம் பண்ணாலும் எந்த இருந்தாலும் என் பிள்ளைல அதை விட்டுறோண்ணா. இப்போ கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் என் கணவர் தானே, என்னதான் இருந்தாலும் என் மனைவி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கலைகளோடு தான் வளரும். நமக்கு கலைகள் சில பேர்த்துக்கு கணவராக இருக்கலாம், சில பேர்த்துக்கு மனைவியாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு உற்ற உறவினர் இருக்கலாம், சில பேர்த்துக்கு டியூட்டியில் போகும்போது டியூட்டியில் இருக்கிற எல்லாம் கூட இருக்கிற சிஸ்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது இருக்கிற அது கலைகளாக காணப்படலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் பண்ணுறது எல்லாமே கலைகள் தான். அது மனிதன் அந்த நல்ல கோதுமை மணியோட கலைகள் வளருது. அது அறுப்பு காலம் வரைக்கும் விட்டு வைக்கின்றார், வளரட்டும். ஆண்டவர் அதுக்கும் ஆசீர்வதிக்கிறார், தேவையை சந்திக்கிறார். அப்ப கலைகளோட வாழ பழகிக்கொள்ளணும் இன்னும். அல்லேலூயா. அப்ப நம்ம அவர்களோட வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் கெட்டவன் என்று ஒதுக்கவில்லை. நாம் யார் அவர்களை கெட்டவர்கள் என்று ஒதுக்குவதற்கு? அவரே கெட்டவர்கள் என்று ஒதுக்குறது இல்லை. அந்த கலைகள் அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் அவங்களையும் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்க. அப்ப நம்ம எப்படி ஒதுக்க முடியும்? அப்ப நல்லதோடு சேர்ந்து வளரட்டும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் தான் ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஆசீர்வதிக்கிறேன், நான் தான் உங்களை காப்பாத்துறேன். ஆனா நம்ம மட்டும் நம்ம கூட இருக்கிற மற்றவர்களிடம் வாழ தெரிந்து கொள்ள நம்ம பழகணும். நம்ம கூட இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண பழகணும். அது மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல, நிறைய பேர் சொல்லலை, என்னதான் இருந்தாலும் என் ஹஸ்பண்டில், என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைங்களில், என்னதான் தானே எங்கள் அக்கா தானே, என்னதான் தானே எங்கள் அண்ணன் தானே, போட்டோம் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம்ல. மனுஷனாக நம்மளே இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது கர்த்தர் எவ்வளோ தூரம் அவர் மனுஷங்களை உண்டாக்கிற தேவன் இல்லையா? எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாரு. அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற ஆசைப்படுங்கள். அதிசயங்களும் அற்புதங்களை விட ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று ஆண்டவர் வேளையில் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் என்பது கஷ்டமோ நஷ்டமோ வியாதி குணமாகுதோ இல்லையோ, ஆசீர்வாதம் நடக்குதோ இல்லையோ, அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுதுங்களா, அதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். மனைவி சரியில்லையோ, பிள்ளைங்க சரியில்லையோ, அப்ப ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்ம போக்கும் வரத்திலும் முன்னும் பின்னும் நம்ம
நம்மளை வேலி எடுத்து பாதுகாக்கிறார். அவர் சட்டைகள் மறைவிலே நம்மளை மூடி மறைச்சு பாதுகாக்கிறாரு. எந்த தீங்கு அணுகாதபடி. பாருங்க, ஒரு காரியம், அந்த பிரதர் விழுந்து இப்படி இதாகி ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு, நானும் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எப்போ ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம், டியூட்டிக்கு போவோம், வருவோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஆண்டவர் அனுதினம் பாதுகாத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஏஞ்சஸ் அனுப்பிச்சு போகிற வருகிறோம். சத்துரு பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஒரு காரை விட்டு ஏற்றி ஏதாவது பண்ண ரோட்டுக்கு ஓரமாக தான் போயிட்டு இருப்போம். நமக்கு தெரியாது. ஆண்டவர் அனுதினமும் பாதுகாத்துட்டு இருக்காரு. எனக்காவது நடந்து போகும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி தானே ஸ்ப்ரெயின் வந்துடும். அப்படியே கால் ஃப்ராக்சர் ஸ்ப்ரெயின் இந்த மாதிரி வந்துடும். ஆண்டவர் அந்த நடைகளையும் உறுதிப்படுத்தி பாதுகாத்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப ஒரு பாருங்க, ஒரு அழுகி போன ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த அழுகி போன ஆப்பிள்ல உயிர் இருக்கா? சொல்லுங்க. ஒரு அழுகி போன ஒரு ஆப்பிள் இருக்கு, அதுல உயிர் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? எப்படி இருக்கு? அல்லேலூயா. சீட் விதை இருக்குதுல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எதை பார்க்கிறார்? கர்த்தர் எதை பார்க்கிறார்? விதையை பார்க்கிறார். பாருங்க, நம்ம அநேக காரியங்கள் நம்ம மனுஷங்க பார்க்கிற, நம்ம மனுஷங்க ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க, தேவன் ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. நம்ம அந்த அழுகி போன ஆப்பிள் மாதிரி அந்த அழுகி போனதை தான் நம்ம நிறைய தடவை பார்ப்போம். புறத்துல என்ன நடக்குதோ அவங்கள செய்யற ஆக்டிவிட்டிஸை பார்த்து இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆண்டவர் அந்த சீடை பார்க்கிறார், விதையை பார்க்கிறார், அதுல உயிர் இருக்கு. அது மூலமா பல்லாயிரக்கணக்கான மரங்கள் உண்டாகி அநேகருக்கு ஆசீர்வாதமா அது கொடுக்கும். அந்த அழுகி போன ஆப்பிள் நம்ம பழங்களை பார்த்து அழுகிட்டு வந்த தேவன் அதுல விதைகளை பார்த்து உயிர் இருக்குது என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்து எரிச்சல் அடைகிறோம். நம்ம வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லிடும். ஒரு டென்ஷனில் ஏதாவது பேசி, நீ இப்போ என்னை இவ்வளோ இது பண்ணுற, நீ இப்படி தான் பண்ணுவ அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எதாவது பேசுகிறோம். நம்ம யாராவது யாராவது எரிச்சல் பண்ணி அப்படி எதாவது பேசினா நம்ம அதுக்காக ஒரி பண்ணக்கூடாது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன்னா ஆண்டவர் அழுகியதை பார்ப்பதில்லை, உயிர் உள்ளதை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழுகிய வாழைப்பழம் இருக்கு, அந்த வாழைப்பழத்துல சீட் இருக்கு. பாருங்க, இங்க ஒரு அத்தி பழத்தை பார்த்தா அத்தி பழ விதையில 1000 மரம் அத்தி மரங்கள் உருவாகிறதுக்கு ஆண்டவர் அதுல பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மற்றவர்கள் நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே என்று நம்ம கவலைப்பட வேணாம். நீ மோசமானவ, நீ நாசமா போயிடுவ, நீ இப்படியே போயிடுவ, அவ்வளோதான், நீ ஒண்ணுமெல்லாம் போயிடுவ, உன் குடும்பம் அப்படிதான் போயிடும்னா நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல அழுகி போன ஆப்பிள் மாதிரி இருக்கலாம், அழுகி போன ஆப்பிள் மரம் மாதிரி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜொலிக்க வச்ச அந்த விதையை பார்த்து அந்த விதை மூலமாக நம்மளை பன்மடங்கு இப்ப ஜெலிக்க வச்சிருக்காரு. நம்ம முன்னாடி நம்மளோட குடும்பம் எப்படியா இருந்திருக்கலாம், இப்ப நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப மற்றவங்க எது சொன்னாலும் நம்ம அவங்களோட இதை பார்க்கக்கூடாது. அவங்க அறியாமையில பேசுறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை பார்க்கறது, நம்மளோட விதையை பார்க்கிறாரு. அது 30, 60, 100 பலன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்போதும் நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கணவர் எடுத்துக்கலாம், மனைவி எவ்வளவு தூரம் சுமக்க முடியும்? சுமக்க முடியாது. சுமந்தாக்க நீ பெயின் வந்துடும், அவ்வளோதான், படுத்துக்குவாங்க. அப்போ நம்மளை சுமக்கிறது தேவன். பாருங்க, விபச்சாரத்துக்கு பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்காங்க. பாருங்க, அவ கெட்டவன்னு பிடிச்சி விபச்சார ஸ்திரியை பிடிச்சி கையங்களமும் பிடிச்சி கொண்டு வராங்க. பாருங்க, அவ வாழ தகுதியற்றவ, அவ ஒரு அழுகி போன ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா. அப்ப இயேசு என்ன பண்றாரு? அந்த வாழ தகுதியற்றவங்க மற்றவங்க பார்க்கிற பார்வையில ஆண்டவர் பார்க்கல. அந்த பொண்ணு கிறிஸ்தவனும் கிடையாது, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சதும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த பொண்ணுகிட்ட ஒரு காரியம் பார்க்கிறாரு. பாருங்க, அந்த உபச்சாரத்துல கையங்களமா பிடிபட்டாங்க. ஐயோ, இத்தனை ஆம்பளைக்கு நம்மளை தொலைச்சிட்டு வராங்களே, நம்ம ஏதாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கல. அது பொறுமையா இருந்தா, அந்த பாடுகள் அந்த உபத்திரங்கள் மத்தியிலையும் பொறுமையா சகிச்சிருந்தா. அந்த பொறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மளோட சொல்றது என்னன்னா, பாருங்க,
அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இனி பாவம் செய்யாதபடி, யாரும் உன்னை நியாயம் தீர்க்கல, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாதபடி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பார்வை, அவரோட பார்வை அவருடைய ஒரு நல்ல குணத்தை பார்க்குது. அவர் ஓட்ட பானை கிடையாது, அந்த பானை ஒரு நல்ல குணத்தினால நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ அந்த அந்த பானைக்குள்ள ஆசீர்வாதத்தை ஊற்றாரு. அந்த பெண்ணுங்கிற அந்த பாத்திரத்தமான பானையில ஆசீர்வாதத்தை ஊற்றாரு. அந்த ஆசீர்வாதம் தங்குது, நினைச்சிருக்கு. பாருங்க, மரணம் நம்ம வாழ்க்கையில வாழும்போது நமக்கு ஒரு நாள் மரணம் கண்டிப்பா வரும். மரணம் சம்பவிக்காம இருக்காது. அப்ப பாருங்க, மரணம் நமக்கு எப்போதும் தேவன் அவருக்கு தெரியும் எப்ப நமக்கு என்னைக்கு நம்ம வாழ்நாட்கள் ஒரு முடிவுக்குள்ள வரும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் அனுதினமும் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்டு இருக்காரு. பாருங்க, தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அந்த அளவுக்கு பாதுகாக்கிறார். இப்போ வீட்டில் பாருங்க, குடும்பத்தில் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து தூங்குமா நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தாளாட்டிட்டு இருப்பாரா? அப்படிலாம் கொண்டாடு. அதுலேயும் கொட்டை விட்டு சவுண்டோட தூங்கிட்டு இருக்கும்போது இதை லேடிஸ் கொட்டை விடுறது ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி, இன்னும் ஜென்ஸு கொட்டை விட்டா புட்டு புட்டு மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி, லாரி ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் அதாவது பயங்கர கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி வீட்டில் நடந்துட்டு இருக்கும். திருட வரக்கூட மாட்டான் பயந்துக்கிட்டு. இன்னும் பார்த்தாக்கா ஜூட நடக்கிற மாதிரி, என்னடா அது ஒரு மனிதர்கள் வாழ்கிற இடம் இல்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்பாங்க அந்த சத்தத்தையும் சகிச்சு நம்ம வாழ்கிறோம் இல்லையா? இப்போ ஹஸ்பண்ட் ஊரில் சத்தம் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள கேஎஃப்சி பர்கரு, சிக்கன் 65, 75, 85 சாப்பிட்டுட்டு அவன் விடுற சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இந்த சவுண்டெல்லாம் சகிச்சு தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. அதையும் சகிச்சு நம்ம வாழும்போது ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்மளை படைச்சிருக்காரு, ஆண்டவர் எவ்வளோ தூரம் சகிச்சு நம்மளை நடத்திட்டு அவர் எவ்வளோ தூரம். கலைகள் என்பது கெட்டவர்கள், கலைகள் என்பது சத்தம் போடுகிறவர்கள், கலைகள் என்பது அசிங்கமானவர்கள், கலைகள் என்பது வாழ தகுதியற்றவர்கள், அதுதான் கலைகள். ஆனால் அந்த கலைகளை போல மக்கள் சுபாவங்கள் அநேகம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு. 5 வரலும் ஒன்றா இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம் தேவ பிள்ளைகள்னா நம்மகிட்டையும் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நம்ம யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இங்கே உட்காந்துருங்க யாரும் நம்ம அப்படியே 100% பரிசுத்தவான்கள், 100% ஆண்டுக்கு பிரியமானவன் நினைக்கிறோம். நம்மகிட்டே அநேக ஓட்டைகள் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஓட்டைகள் நிரப்பப்படணும்னா நம்மகிட்ட உள்ள நற்காரியங்கள் வேணும்னு சொல்லி ஆண்டவர் தேடுறாரு. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் வாழ வைக்கிறார், அது வளரட்டும், நல்லதோடு சேர்ந்து கலைகளும் வளரட்டும் சொல்றாரு. உனக்கு ஏன் பொறுமை இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. நீ இப்போ டியூட்டிலே நம்ம பார்க்கும்போது பல விதமான சுபாவத்தோட உண்மையுமே இன்னைக்கு நான் மெசேஜே கொடுக்க வந்திருக்க முடியாது. எனக்கு டியூட்டி என்ன டேட்டான்னு நான் காலை பிடிக்காத குறையா ஒருத்தர் கேட்டேன். அவன் சரியா என்னை திட்டி இது பண்ணி நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு தயவு செஞ்சு இன்னைக்கு விட்டுரு, உனக்காக நான் 2 தடவை டியூட்டி பார்த்து தரேன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணேன். ஏன்னா கலைகள் தான், பொறுமையாக சகிச்சு தான் ஆகணும். நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நமக்கு அன்றாடம் நமக்கு யதார்த்தமான ஒரு மெசேஜை தான் ஆண்டவர் இந்த நாளில் ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். அன்னிதனமும் நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்டவர்களை சந்திக்கிறோம், பல விதமான கலைகள் நம்ம சகிச்சுதான் ஆகணும். அறுப்பு காலம் வரைக்கும் விட்டு வைக்கிறார் ஆண்டவர். வளரட்டும், அதுவும் வளரட்டும், நான் அவங்களே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப நம் வாழ்வில் அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசத்தை விட நம்பிக்கை விட உனக்குள் ஒரு ஆற்றல் இருக்கும். ஏனென்றால் எந்த காளி பானைக்குள்ளும் ஆண்டவர் தண்ணீர் ஊற்ற விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்ப உன் பானை காலியா இருக்கு, காலியா இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டையா இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஓட்டைகள் நிரப்பப்படணும். பாருங்க, ஒரு ஒரு அம்மா அவங்க பொண்ணுகிட்ட மழை பெய்யுதுடி, போய் பாத்திரத்தை தண்ணி ஒழிட்டு இருக்கு, தண்ணி பாத்திரத்தை வை அப்படின்னு சொல்றாரு. சரி, பாத்திரத்தை வைக்க கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கழிச்சு அந்த அம்மா போது மழை பெஞ்செல்லாம் முடிஞ்சிச்சு, பாத்திரம் நிரம்பிருக்க பார்த்தா நிரம்புல. ஏன்னா பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்காங்க. பாத்திரத்தை கவுத்து வச்சா அந்த பல பேர்த்தோட ஆம்பளைங்களோட தலையெல்லாம் வழுக்க மாட்டையா இருக்கும் இல்லையா? அவங்க வண்டியில் போகும்போது போலீஸ்காரன் பார்த்தா ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல,
சார் ஆல்ரெடி நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க சார், போங்க சார் போங்க சார், இந்த சைடு போங்க சார், இந்த சைடு போங்க சார் நினச்சிட்டுருவாங்கல்ல. அப்போ நேச்சுரலாகவே தண்ணி பட்டால் தெரிச்சிடும் வழுக்க மாட்டேன். ஆனால் முடி இருந்தால் தங்கும். பாருங்க, நம்மளது நிறைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கிட்டே இருக்காரு, போட்டுக்கிட்டே இருக்காரு, தங்கலை, ஓட்ட வழியாக போயிட்டே இருக்கு. சில பேருக்கு தான் ஆசீர்வாதம் தங்குது. அப்போ பாருங்க, உனக்குள் ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. அப்ப விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அவளிடம் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை அவட்ட பார்க்கல. அவகிட்ட இருக்கிற ஆண்டவர் அவ விசுவாசிக்கவும் இல்லை, ஆண்டவர் யாருன்னே தெரியாது, அவள் கிறிஸ்தவனும் கிடையாது, ஹிந்துவும் கிடையாது, அது எந்த மதமும் கிடையாது. பாருங்க, விபச்சாரத்தில் பிடிபட்டதாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கறது அவளோட பொறுமையை பார்க்கிறாரு. அப்ப அது ஒரு நற்குணம். அந்த நல்ல குணத்தை தான், அந்த நற்குணங்கள் இருந்தாதான் நம்ம அந்த ஓட்டை நம்ம அடைக்கப்பட முடியும். அவரிடத்தில் இருந்த பொறுமையை பார்க்கிறார். பொறுமை இல்லாதவன் என்று தற்கொலை அவர் செய்து கொள்ளலை. பாருங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண்டவர் அந்த பொறுமையை பார்க்கிறார். அவர் இப்போ பானை ஓட்டை இல்லை, ஏதோ ஒரு நற்குணம் இவருக்குள்ள அந்த தண்ணீரை ஊட்டுனா அந்த பானையில அந்த தண்ணி தங்குன்னு நினைச்சுதான் ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப எனவேதான் இந்த ஓட்டையில்லாத பானை பல பேருக்கு அது ஓட்டையாக தெரியும். ஆனா இயேசுவின் பார்வையில் அது ஓட்டை அல்ல, அவர் அதிகமான ஆசீர்வாதங்களை ஊட்டி தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு காரியமா பண்றாரு. அதிசய அற்புதங்கள் அதை விட, நம்பிக்கை விட, விசுவாசத்தை விட உன்னிடத்தில் ஏதாவது நல்ல செயல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்வனாக இருக்கணும். என்ன, நல்ல பேச்சு இருக்கணும், நல்ல ஒரு நடத்தையில் ஒரு நல்ல நடத்தை இருக்கணும், அட்லீஸ்ட் நல்ல பார்வை இருக்கணும், கொடுப்பதிலே நல்ல ஒரு குணம் இருக்கணும், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதிலே நம்ம நல்ல ஒரு அன்பு செலுத்துவதா இருக்கணும், தாழ்மை, பொறுமை, நிதானம், மன்னிப்பு, இதெல்லாம் தான் ஒரு நற்குணங்களாக ஆண்டவர் பார்க்கிறாரு. பாருங்க, ஆசீர்வாதங்களும் அதிசயமும் ஆண்டோட அபிஷேகமும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் அப்பதான் தங்கும். இந்த நற்குணங்கள் தான் வேணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. இல்லாவிட்டால் அந்த ஓட்ட வழியா ஓடி போயிடும். அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது 2 பேர் சைடுல இருந்தாங்க. யாரு? கல்வர்கள். நம்ம பாச சொல்லமா, திருட்டு பயலுங்க 2 பேரும். திருட்டு பயலுங்க 2 பேரும் நின்று அவனுக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த திருட்டு பயலுக்கு ஒருத்தனை பார்க்கிறாரு. நீ வாடா, என்னோட நான் மேலே போறேன், என்னோட நீ அங்க இருன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் பார்க்கிற விதம் இப்படி பார்க்கிறாரு. ஆண்டவர் அந்த திருட்டு பயலையும் பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அவர் பார்க்கிற விதமே டிஃப்ரெண்ட். நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது ராங்கா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கு. அவர் பாருங்க, அவர் பார்வை வேறு, நம்மளோட பார்வை வேறு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய்ன்னு நம்ம லூக்கா 23:43 பார்க்குறோம். கிளம்புடா, ஊர் உலகம் என்னன்னா சொல்லிட்டு திருட்டு போயின்னு சொல்லிட்டேன், நீ வாடா என்னோட பரதேசில் இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவன் ஆண்டவரை, அவன் கிறிஸ்தவனும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியாது. அந்த டைம்ல அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அவருக்கு குற்றமே செய்யாம அவர் தண்டனை அனுபவிக்கிறான்னு பார்த்துதான் அதுல ஒருத்தனுக்கு ஒரு மனம் மாற்றம் அந்த ஸ்பாட்ல, அந்த டைம் அந்த இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். அதுலதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 7:1 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஆமென். நம்ம வாயினாலதான் அதிகமா நம்ம கெட்டு போயிடும். நம்ம ஏதோ பெரிய பர்ஃபெக்ட் மாதிரி மற்றவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லிட்டு அத்தனாலேயே நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போறோம். பாருங்க, அவன் இப்ப நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு? இப்ப ஒரு மலை மேல ஒரு டிரைவர் இருக்கிறாரு, மலை மேல போயிட்டு இருக்கு வண்டி, 50 பேரை ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு ஒரு மலை சரிவுல விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. 50 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த டிரைவரும் செத்து போயிட்டாங்க, 51. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 51வது ஆளு, நீ வா, மேல வா, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, உனக்கு பரலோகம்டா வா அப்படின்னு. 50 பேரு அவங்களும் நரகம் தான். என்ன ஆண்டவரே, என்ன ஒண்ணு அந்த 50 பேர் என்னெல்லாம் என்ன சொன்னீங்க, எல்லாரும் மலையில போட்டு கவுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினீங்களா, இவர் ஆண்டவர் எனக்கு பரலோகம் கொடுத்துருக்காரு. என்ன ஆண்டவரே, எனக்கு பரலோகம் கிடைச்சிருக்க, என்ன விஷயம்னா
எப்பா இந்த 50 பேரை அந்த ஸ்பாட்ல விழுவும் போது எல்லாரும் அட் அ டைம் ஏசப்பான்னு நீ கூப்பிட வச்சுக்க, அதனால உனக்கு பரலோட்டான், அவங்க எல்லாம் நரகம் அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கஷ்டத்தின் நேரத்தில் மட்டும்தான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறாங்க ஒரு கூட்டது. மற்ற நேரம் நல்ல நேரத்துனா புருஷன் மனைவி புள்ள அக்கா தங்கச்சி இப்படின்னு அந்த உறவுகள் அப்படியே மைண்டு மாறி போயிடும். எந்த நேரமும் ஆண்டவரை கூப்பிடுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். அப்ப நம்ம அப்படிப்பட்ட எந்த கஷ்டத்தின் மத்தியில் எந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிற ஜனங்களா இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற. நீ சிரிக்கும் வரைக்கும் தான் மரியாதை வீட்டில். நம்ம நடமாடுற மட்டும்தான் வீட்டில் மரியாதை. நம்ம முடியாமல் படுத்துட்டு வச்சுங்க, எவ்வளோ நாள் கவனிக்க முடியும்? இயல்பாக கேஷுவலாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்தான். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நடமாடி வேலை செஞ்சுட்ருக்கோம், இந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி வீட்டில் எந்நேரம் அப்படியே உட்காந்துருந்தா என்ன நடக்கும்? வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாடி குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை அப்படியா? அதெல்லாம் அது குடும்பத்தில் வேலை செய்யாமல் அப்படியே சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம நம்மளுடைய குறைகள் நமக்கு நடமாடி நம்ம ஓடி ஆடி வேலை செய்கிற வரைக்கும் தான் மனுக்குலத்தில் நம்ம வீட்லேயும் சரி குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் அப்போ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற நேரத்தில் அது அவங்க அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இப்போ கடவுள் கெட்டவன் எவனையும் சகிப்பது கிடையாது. பாருங்க, அவருக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் கெட்டதும் வளரட்டும் கலைகளும் வளரட்டும்னு சொல்றாரு. அவனை படைத்தவன் நான் தான் அவனை படைச்சேன். அவருடைய தேவ சாயின்படி ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சாயின்படி ஒவ்வொருத்தரும் படைச்சிருக்கிறார். நம்ம மத்தவங்க பத்தி குறை சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நல்லவன் போல நம்ம இப்போ நம்ம எல்லாருமே அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நம்மளோட இன்னர் காட்ட ஆண்டருக்கு தெரியும். நம்ம நல்லவன் கூட நம்ம நடிக்கலாம். ஒரு சில பேர் எழுத்தாவே வருவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கிட்டு போகும்போது ஐயோ எங்களை ஏட்டா பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூட இது நிறையா உண்டு. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம ஒரு கெட்டவர்களுக்குள்ள நல்லவருக்குள்ள கெட்டதை பார்க்குறோம், ஆண்டவர் கெட்டதுக்குள்ளேயும் நல்லது பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் பார்க்குறாரு. அவருடைய பார்க்கிற விதமே வித்தியாசம். பாருங்க, அப்பா பையனை கூப்பிட்டு, டேய் இப்போ நார்கோல் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நார்கோலில் இருக்கிறோம், மார்த்தாண்டத்தில் அவங்க மாமா வீடு இருக்குது, இந்தாடா 2000 பணம் தரேன், போய் அங்கே போய் கொடுத்துரு மாமாட்டது. அவங்க அப்பாவுக்கு தெரியும் பையன் எப்படிப்பட்டவன், எதில் வீக்காக இருக்கான்னு தான் தகப்பன் நல்லா தெரியும். கரெக்டு தானே? நம்மளை பற்றி பரம தகப்பனுக்கு தெரியும், பெத்த தகப்பனுக்கு தெரியும். அப்போ அவன் காசு எடுத்து சரிங்க அவங்க டேடி அப்படின்னு போகிறான். போயிட்டு சினிமா படம் பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் எங்கள் அப்பா. அவன் பேக்கெட்டில் இருக்கிற 2000 தூக்கிட்டு இவர் பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டு வந்துட்டான். அவன் முடிச்சு பார்த்தா காசு இல்லை. ஐயோ காசு இல்லையே போச்சுரா, அப்பா திட்டுவாரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும், டேடி நீங்கள் கொடுத்த காசை மிஸ் பண்ணிட்டேன் டேடி. தெரியும்டா நீ இப்படி பண்ணுவேங்க. அதுக்கு தான் நான் உன்னோட மணியை நான் தான் எடுத்தேன், என் பேக்கெட்டில் தான் இருக்குன்னு விட்டு பார்த்தா அங்கேயும் காசு இருக்காது, பாக்கெட் ஓட்ட. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி தான். மற்றவங்கள குற்றப்படுத்தி குறை சொல்லிட்டு நம்மகிட்டே நிறைய ஓட்டைகள் இருக்கு. அப்போ ஓட்டைகள் நிரப்பப்பட வேண்டும். பாருங்க, ஒரு காணாமல் போன ஆடை பார்க்குறோம். காணாமல் போன ஆடு இப்போ 99 ஆடுகள், 100 ஆடுகள் இருந்து 99 ஆடுகள் அங்கேதான் இருக்கு. ஆண்டவர் ஒரு ஆடை தேடி போறாரு. அல்லேலூயா. நம்மளா தான் என்ன நினைச்சிருப்போம், அப்பா 100 ஆடுல 99 ஆடாவது கிடைச்சதே, இது போய் நான் ஒன்று போனால் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த காணாமல் போன ஆடை தான் பார்க்குறாரு. பாருங்க, ஒரு ஏசப்பா பிக்சர் பார்த்துருப்பீங்க, இந்த ஆட்டுக்குட்டி மடியில் வச்சிருப்பாரு, அது கட்டு போட்டுருக்கான். அந்த ஆடு நல்ல ஆடே கிடையாது, அது பயங்கர வால் பிடிச்ச ஆடு. அல்லேலூயா. அது பாருங்க, அது எங்கேயும் வழி தப்பி போகக்கூடாதுன்னு மடியிலே வச்சு கட்டி அதை அரவணைச்சு பாதுகாக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆடாக தான் இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா அந்த 99 ஆடு எப்படியா வளர்ந்துக்கிட்டோம், அது பொழைச்சிக்கும். அந்த ரொம்ப சண்டித்தனமாக இது பண்ணிட்டு வால் பிடிச்சிருக்கிற அந்த ஆட்டை பக்கத்துலேயே அரவணைச்சு வச்சுப்பாரு. அப்போ அவரோட அரவணைப்புல இருக்கதான் நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இப்போ சகையை பார்க்குறோம். சகையை பார்க்கும்போது சகையு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு
பார்க்கறதுக்கு காட்டத்தி மரத்துல ஏறுறாப்புல. ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த சகையுக்கு ரட்சிப்பு கிடைக்கிற மாதிரி காரியம் நடக்குது. இப்போ சகையு எப்படிப்பட்ட ஆள்? சகை மோசமான ஆள், பயங்கர வில்லை, டாக்ஸ் கலெக்டர், யாருக்குமே பிடிக்கல. அவனை எப்போ குத்தலாம் எப்போ வெட்டலாம்னு எல்லாம் ஜனங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த சகையக்கிட்ட என்னத்தை பார்க்குறாரு பாருங்க. அந்த சகையுக்குள்ள ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவன் ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. ஆனால் அவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் டாக்ஸ் கலெக்டர், அவனோட பொசிஷன் அப்படிப்பட்ட பொசிஷன். அவனா ஒரு சின்ன பசங்க இந்த மரத்தில் ஏறுறது, யார் சின்ன பசங்க வால் குடிச்ச பையனுக்கு தான் ஏறுவானுங்க இல்லையா? நம்ம படிக்கிறோம், காட்டத்து மரத்தில் ஏறினாங்க இயேசுவை பார்க்கறதுக்கு, கூட்டமாக இருந்தது, அவன் குள்ளனா தான் ஏறினான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் பொசிஷன் வந்து அவன் இறங்கி போய் அவன் ஏறி பார்த்துருக்கானே, அந்த குணத்தை பார்க்குறாரு, தாழ்மை. அவனுக்குள்ள ஒரு எதா இருந்தாலும் வெக்கப்படலை. ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏறுவான் காட்டத்து மரத்தை. அந்த குணத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து வேற விதமாக பார்ப்போம், ஆண்டவர் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ நல்லவன் வாழ்ந்துருவான், கெட்டவனை இறைவன் தான் வாழ வைக்கணும். பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிற பிள்ளைங்க மேல நம்ம ஓரளவுக்கு சரி எப்பயும் போல அன்பு காமிப்போம். ஆனால் பலவீனமான பிள்ளைங்க இருக்கு, ஸ்பெஷல் சைல்டு, பலவீனமான பிள்ளைங்க. அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா இருக்க பிள்ளைங்களை விட அந்த பலவீனமான பிள்ளைங்க மேலே ரொம்ப அன்பு, அக்கறை, கரிசனம். அந்த பிள்ளை பெரியவனா வளர்ந்து எப்படி இருக்குமோ, இதை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இதை யாரை கல்யாணம் பண்ணுவாங்களோ, இதோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்காக பரிதி வைப்பாங்க. இல்லையா? ஆண்டவரை தான் பலவீனத்தில் என்னோட குழந்தை பூர்ணமாய் விலகுன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் பலவீனமான பாண்டம் தான், நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளை அனுதினமும் ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அனுதினமும் நடத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம எந்த நேரத்திலும் நல்லவளாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். சில பேர் ஆட்களை வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களா இப்படி, இவங்களா இந்த மாதிரி, இவங்களா இந்த மாதிரி, அரசாங்கம் முத்திரை போடுற மாதிரி முத்திரை குத்திட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து மற்றவங்களை வந்து இவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் சீல் வைக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே சீல் தான் வைக்கிறார். என்ன சீல்? அன்பு, அன்பு, அன்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த அன்பு ஒரே மாதிரி காமிக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. அன்பு தன்னை பெருமையா நினைக்காது, இருமாப்பா இருக்காது. அன்பு ஒரு தாழ்மை, ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, எதிர்பாராம நடப்பதுதான் ஆசீர்வாதம், அற்புதம். நீங்க கேட்பது கிடைக்கலன்னா சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்க தன்னம்பிக்கையை அதிகமாக்குறார். நம்ம ஜபத்துல அடிக்கடி கேட்போம், போராடி ஜெபம் பண்ணுவோம், நடக்காது, டிலே ஆகும். அந்த டிலே ஆகுது நன்மைக்கு, நமக்கு தன்னம்பிக்கையை ஆண்டவர் அதிகப்படுத்துறாரு. நம்ம கேட்டதும் கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ அதிகமா தெரியாது. அது காத்திருந்து கிடைக்கும் போது, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பியது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப காத்திருப்பது நன்மைக்கே. அப்ப என் பிரியமான பிள்ளைகளே, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆண்டவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். நீ கெட்டவன் என்று தெரிந்தும் நல்லதை எதிர்பார்க்கிறாய். நம்ம கெட்டவங்களும் நல்லதான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் கெட்டவன் என்று தெரிந்தும் அதில் நல்லதை எதிர்பார்க்கிறார். அவர் நல்லதை பார்க்கிறார், கெட்டவன் கிட்ட நல்லதை பார்க்கிறார். அதுதான் ஆண்டவரோட குணம். நம்ம நிறைய பேர் கெட்டதை கண்டுபிடிக்க பார்க்கணும். ஆண்டவர் கெட்டதுக்குள்ள நல்லதை பார்க்கிறார். கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை இல்லையா? ஆண்டவர் இந்த வாழ்க்கை பயணத்துல அவரை போல நம்மளை மாத்துறதுக்கு தான் அனுதினமும் நம்ம வந்து ஆலயத்துக்கு வரோம், மெசேஜ் கேட்குறோம், ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக பாரப்படுறோம். இதெல்லாம் என்னன்னா ஆண்டோட குணம் நலங்கள் அப்படியே நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்க்க பழக்க வச்சிருக்காரு. நம்மளை ஒவ்வொரு நாள் செதுக்கி ஷேப் பண்ணி அழகான ஒரு வடிவமாக எல்லாரும் ரசிக்கத்தக்கிற ஒரு இதில் ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்காரு. இயேசுவை போல நம்ம மாறணும். அதுதான் ஆண்டவர். பாருங்க, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நல்லதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்ளணும். நல்லதை நம்ம செய்யணும், நல்லது செய்யணும். நம்ம மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்க பார்த்து நம்மளோட பாரமாக சுமக்கணும். அப்போ பிறரை நம்ம மன்னிக்கணும்.
நம்ம பேச்சு நல்லதா இருக்கணும், நம்மளோட செயல்பாடு நல்லதா இருக்கணும், நம்ம பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதுதான், நம்ம வேற எதுவுமே ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. கலைகளோடு சேர்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கலைகள் இருக்கு, குடும்பத்திலே இருக்கு, சொந்த பந்தங்கள இருக்கு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா இடத்துலையும் இருக்கு, வேலை ஸ்தலத்துல இருக்கு, அறிமுகம் உள்ளவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லா இடத்துலையும் கலைகள் பரவி கிடக்கு. நல்லதோடு சேர்ந்து கலைகளும் வளரட்டும்னு சொல்றாரு ஆண்டவர். அறுப்பு காலம் வரைக்கும் ஆண்டவர் அந்த நியாயம் தீர்க்கிறது தேவன். அந்த நாளில் நியாயம் தீர்ப்பார். நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் ஆண்டவர் இப்ப நம்ம நல்லவங்கன்னு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நல்லவங்கனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் இருக்காரு. ஆண்டவர் பார்வை ஒரே போலதான் இருக்கு. நம்ம கிட்ட ஓட்டைகள் இல்லாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம கிட்ட நற்காரியங்கள் நல்ல செயல்பாடுகள் இருக்கும்போது ஆசீர்வாதம் அதிசயம் அற்புதங்கள் நம்மளுடைய இந்த பாத்திரத்துல தங்கும். அல்லேலூயா. அப்ப நல்ல செயல்கள் செய்கிறது தான். பாருங்க, ஒரு குதிரையில ஒருத்தன் பிரயாணம் பண்ணிட்டு போறான். அந்த குதிரை சவாரி பண்றவன் சொல்றான், எப்பா பார்த்து போவா, குதிரைங்க யானை மேல ஏறி போறான். யானை பெருசா இருக்கு, அது மேல ஏறிக்கான். அப்ப யானை சவாரி யானை பார்க்க சொல்றான், எப்பா பார்த்து போப்பா, மரக்கில வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுப்பா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கம்மி இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் யானை மேல இருக்கிறான். யானை மேல இருந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மரக்கலை வந்தது, அடிச்சது கீழே விழுந்தான். பாருங்க, இந்த யானை மேல போறான்ல, அது மாதிரி தான் நம்ம நிறைய பேர் யானை மேல சவாரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பணத்து மேல சவாரி பண்றாங்க, சில பேர் வேலை இது மேல சவாரி பண்றாங்க, சில பேர் குடும்பத்துல பெரிய பேக்ரவுண்ட் அது இது மேல சவாரி பண்றாங்க. இந்த மாதிரி பவுனும் ஒரு தடவை இந்த மாதிரி சவாரி பண்ணான், அடி கிடைச்சது. அப்பதான் அவனுக்கு வாழ்க்கைன்னு அர்த்தம் புரிஞ்சது. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த அந்த யானை மேல இருந்த அவன் மரக்கிளை ஒடிச்சதும் அவன் கீழே வந்தாங்க, அடிச்சதும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? மரக்கிளை வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? குனிஞ்சிருக்கணும். பாருங்க, கம்பல்னஸ், தாழ்ந்து போகணும். இப்ப மரியாள் இருக்காங்க, காபிரியல் தூதன் வராங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சுமக்கிற பாக்கியம் கிடைக்குது. பாருங்க, ஆண்டவர் மரியாள்கிட்ட என்னத்தை பார்க்கிறாரு? விசுவாசத்தை பார்க்கல, அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்பை பார்க்கல, தாழ்மை பணிவு அதை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, அந்த தாழ்மை பணிவு. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் நம்ம ரோல் மாடல். அவரே தாழ்வு பணிவோட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்தோம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ரோல் மாடல் பேர் யாரையுமே வைக்கக்கூடாது. மனுஷங்களையோ இல்லை யாராவது பாஸ்டரையோ இல்லை நமக்கு பெரியவங்களை யாரும் அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். அவரு இந்த பூமியில வாழ்ந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து நமக்கு மாதிரி காண்பிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அந்த தாழ்மை, ஹம்பிள்னஸ், பணிவு, அதுதான் நமக்கு வேணும். அந்த மரக்கலையில அந்த யானை மேல சவாரி பண்ண, நான் இது மேல இருக்கேன், நான் படைச்சிட்டோம்ல, நான் என் பணம் இருக்குல்ல, நான் என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பெரிய அடி கிடைக்கும். பாருங்க, அந்த தாழ்மை இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. நமக்கிட்ட அந்த தாழ்மை இருக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லாண்டவர், எனக்கு எதுவுமே இல்லாண்டவரேன்னு நம்ம அந்த ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி ஜெபம் வைக்கவே கூடாது. ஆண்டவர் பிறந்து இந்த நாள் வரை நம்மளை ஆசீர்வதிச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு? அந்த நமக்கு இருக்கு, நம்மகிட்ட உயிர் இருக்கு, நமக்கு நல்ல கால்கள் கொடுத்துருக்காரு, அது இருக்கு, நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட செரிமானம் ஆகுது, நம்ம நல்ல பலத்தோட இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறது அதை நினைச்சு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இருக்கு ஆண்டவரே, இன்னும் அதிகமா கொடுங்க ஆண்டவர். இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இல்லாத இடத்துக்கு இருக்கிறதே எடுத்துக்குவார். அல்லேலூயா.
அப்ப எப்பவுமே நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னா, நம்ம இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் நம்ம இல்லைன்னு சொல்லி கேட்கவே கூடாது. நம்மகிட்ட இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக கொடுங்க. நான் என்னால் முடிஞ்சது ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற பலத்தில் நான் உங்கள் கிருபையில் நான் உதவி செய்கிறாண்டாரு, உங்கள் கிருபையில் நான் இதெல்லாம் செய்கிறாண்டாரு, உங்களுக்கு தயவில் நான் இதெல்லாம் பண்ணுறாண்டாரு, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாண்டாரு, மற்றவங்களுக்கு தேர்தல் பண்ணுறாண்டாரு, என்னையே ஆறுதல் படுத்துங்கப்பா, நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கிருபை செஞ்சுருக்கேன்ப்பா, எனக்கும் உதவி செய்யுங்கப்பா அப்படி கேட்குறோம். நம்மளோட ஜபம் அப்படியாவே இருக்கணும். எனக்கு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னா ஆண்டவரே நாம் மறுதளிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு அது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவரையே நம்ம குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை மட்டும் நம்ம ஒருபோதும் சொல்லவே கூடாது. உன்னிடத்தில் இருக்கிறது நிறைய வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நம்ம வேணும்னு சொல்லுவோம். பாருங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் அற்புதங்கள்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. ஆசீர்வாதம் அற்புதங்கள் இல்லையா? கேட்கும்போது அது தான் வரும். இப்போ மூட்டையாக கட்டி ஆசீர்வாதம் அற்புதம்லாம் வரிசையாக அப்படி அடி வச்சுருக்காங்க. தேவையானதை எடுத்துக்கோங்கன்னா விட்டுருவோமா? எல்லாத்தையும் அள்ளிட மாட்டோம். மற்றவங்களுக்கு வேணாம் மாமன் மச்சம் எல்லாம் வாங்கினாட்டேன் அள்ளுகளை இருக்கு, போதுமான வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். மற்றவங்களுக்கு வச்சுட்டு போகணும்னு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். தான் மனுஷனோட குணம். இப்போ ரேஷன் கடையில் பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் டோர் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் பூந்து அள்ளிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறதா? 1 கிலோ 2 கிலோ தான் கரெக்டாக ரேஷன் கடையில் கொடுப்பாடுங்க. பாருங்க, ஆசீர்வாதத்தை கணக்கு தெரியாமல் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் மூட்டையாக கட்டி வச்சிருந்தா எல்லாம் எடுத்துக்கணும்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மனுஷனோட இயல்பு அப்படி இருக்கு. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த நிறைவு வேணும். நம்ம இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிட்டு அந்த இல்லைங்கிற பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் நம்மளை அப்படியாதான் இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் படி நம்ம மாறணும், அனுதினம் மாறணும் தான். அப்போ நம்மளுடைய கண்கள் எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாறணும். நம்ம அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பழக்க வச்சுட்டு இருக்காரு. நம்ம அதுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். தாழ்மை, நம்மகிட்ட இருக்கிற ஓட்டைகள் நிரப்பப்படணும். நம்ம ஓட்டைகள் நிரப்பப்படணும்னா நம்மகிட்ட இருக்கிற சுபாவங்கள், நம்மகிட்ட நற்குணங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை, இருக்கு. நல்லா பேசுகிற திறமை இருக்குது, நல்லா மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி. அதாவது உதவி செய்கிறதுக்கு திராணி இருந்தும் அந்த உதவி செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்மளால் முடிஞ்ச உதவி, அது மணி உதவியாக இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உதவியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த மாதிரி உதவி இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எதை பார்க்குறாரு? நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நம்மகிட்ட இருக்க இப்போ கெட்டவங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த விதை, அவங்ககிட்ட இருக்க விதை. நம்ம மற்றவங்க அதான் ஆப்பிள், அழுகி போன ஆப்பிள், அழுகி போனது, நம்ம அழுகி போனதான் பார்க்குறோம். ஆண்டவர் அதை பார்க்குறாரு. கெட்டவங்ககிட்ட நல்லதை பார்க்குறாரு. நம்ம நல்லவங்களா இருக்கிறோன்னு சொல்லிட்டு, நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கணும். ஆனால் நம்மகிட்ட நிறையா ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள் நிரப்பப்படணும். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனங்கள், இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். நாம் இல்லை என்று நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. பாருங்க, நல்லவனும் வரான், கெட்டவனும் வரான். ஆண்டவரே இயேசுவன் தான் நல்லவனும் வரான், கெட்டவனும் வரான். திருடன் கூட திருடும் போது பிதாசுதன் போட்டுட்டு தான் திருடுறான். பாருங்க, அப்படிதான் ஒரு 2 திருடன் போய் திருட போனாங்க. எல்லாம் திருடிட்டு அன்டைம் ஆச்சு. பொட்டி எண்ணி பார்க்குறாங்க. 10,000 இருக்கு. சரிடா, 10,000 இருக்கு, படுவோம், தூங்குவோம், உங்ககிட்ட 2 மணி, காலையில் 2 5,000 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். யாரு? 10,000 வச்சிருந்தவங்க தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ இவன் நம்ம சொல்கிறான், திருட்டு பையன். இவன் யாரு? இவனு திருடை. யார் சொல்கிறான்? திருட்டு பையன் அவன் சொல்கிறான். இந்த காசு எது? திருட்டு காசு. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ யாரையும் குற்றப்படுத்தாத, குறை சொல்லாத. நீ குறை சொல்றதுனால நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகம் அது கூட குறைஞ்சிக்கிட்டே போயிடும், லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த கண்ணோட்டத்தோட இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக உச்சரிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தைகள், ஆண்டவர் அதை பார்க்குறாரு. தராசில் நிறுத்த அளக்கிறாரு.
நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இது கிடையாது. கர்த்தர் எதை பார்க்கிறார்னா, கர்த்தர் கெட்டவங்கிட்ட எதை நல்லதை பார்க்குறாரு. நம்மக்கிட்ட நம்மளோட உள்ளத்தின் ஆழத்தை, நம்மளுடைய சுபாவத்தை, நம்மக்கிட்ட இருக்கிற எது நற்குணங்கள் அதை பார்க்குறாரு. அந்த நற்குணங்கள் அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நாம் முழுவதுமாக நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறக்கன இந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கு கர்த்தாவே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வசனம் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீ பேசினேன். நல்லதோடு சேர்ந்து கலைகளும் வளரட்டும் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா, கலைகளாக எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், சொந்த பந்த உறவினர்களே அநேக கலைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த கலைகளோடு நாங்கள் சகிச்சு வாழணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்கப்பா ஆண்டவரே. அந்த கலைகளாக இருக்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் நல்லதை பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட சுபாவங்களை நீங்கள் தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமைக்கே துதி கன மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நடத்துகிறார்.